அனுசரணை வழங்குவோர். இப்போது 250 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். இன்று சர்வதேச நாணய நிதியத்தின் 4வது மீளாய்வு கலந்துரையாடல். சாதகமான தீர்வுகளுக்கு செவிசாயுங்கள் என எதிர்க்கட்சித் தலைவர் கோரிக்கை. இந்தியாவிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என உதய கம்மன்பில வலியுறுத்தல். கிளிநொச்சி பூநகரி பிரதேச சபைக்கான அஞ்சல் மூல வாக்குச்சீட்டுகள் இன்று கையளிப்பு. அனுரகுமார திசாநாயக்க இந்தியாவுடன் மேற்கொண்டுள்ள உடன்படிக்கை ஜனநாயக விரோதமானது என சம்பிக்க ரணவக்க கருத்து. மத்திய வங்கியின் 2024 வருடாந்த பொருளாதார மீளாய்வு அறிக்கை ஜனாதிபதியிடம் கையளிப்பு. தொடர்வது முதன்மை செய்தி. அனுசரணை வழங்குவோர். சில பந்தங்கள் வாழ்நாள் முழுவதற்கும். நிப்பான் சிமெண்ட். சர்வதேச நாணய நிதியத்தின் 4வது மீளாய்வு கலந்துரையாடல் இன்று இடம்பெற்றது. சர்வதேச நாணய நிதிய பிரதிநிதிகளுக்கும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிற்கும் இடையிலான விசேட கலந்துரையாடல் இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. இதன்போது இலங்கை அரசாங்கம் மற்றும் சர்வதேச நாணய நிதியத்திற்கு இடையிலான நீடிக்கப்பட்ட கடன் வசதி வேலை திட்டத்தின் 4வது மீளாய்வு குறித்த ஆரம்பகட்ட கலந்துரையாடல் இடம்பெற்றது. சர்வதேச நாணய நிதியத்துடனான வேலை திட்டத்தின் போது இலங்கை இதுவரை அடைந்துள்ள முன்னேற்றம் மற்றும் எதிர்கால நிதி இலக்குகளை அடைவது குறித்து கலந்துரையாடப்பட்டது. அமெரிக்காவின் புதிய வரி விதிப்பை தொடர்ந்து இலங்கை எதிர்கொள்ளும் பொருளாதார சவால்கள் குறித்தும் இருதரப்பினரும் கவனம் செலுத்தியுள்ளனர். இந்த கலந்துரையாடலில் சர்வதேச நாணய நிதியத்தின் சார்பாக ஆசியா மற்றும் பசிபிக் பிராந்திய பிரதிபலிப்பாளர் சஞ்சய் பந்த், சிரேஷ்ட தூதுக்குழு தலைவர்களான பீட்டர் ப்ரூவர் மற்றும் ஈவான் பாபாஜி யோரிஜியோ ஆகியோர் உள்ளிட்ட பிரதிநிதிகள் குழுவினர் பங்கேற்றனர். இலங்கை அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி தொழில் அமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதியமைச்சருமான அனில் ஜெயந்த பெர்னாண்டோ, நிதி மற்றும் திட்டமிடல் பிரதியமைச்சர் ஹர்ஷன சூரியபெரும, மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க, ஜனாதிபதியின் சிரேஷ்ட பொருளாதார ஆலோசகர் துமிந்த ஹலங்கமுவ, நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தன் ஆகியோர் பங்கேற்றனர். அனுசரணை வழங்கியோர். சில பந்தங்கள் வாழ்நாள் முழுவதற்கும். நிப்பான் சிமெண்ட். சாதகமான தேர்வுகளுக்கு செவிசாயுங்கள் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கோரிக்கை விடுத்துள்ளார். உங்கள் ஆணவத்தை ஒருபுறம் வைத்துவிட்டு இப்போதாவது நாங்கள் சொல்லும் சாதகமான தேர்வுகளுக்கு செவிசாயுங்கள் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நிமித்தம் டெதிகம தேர்தல் தொகுதியில் இன்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இன்றைய நிலவரப்படி பங்குச்சந்தையும் வீழ்ச்சியடைந்து பரிவர்த்தனைகளும் நிறுத்தப்பட்டுள்ளன. அமெரிக்கா நாட்டின் ஏற்றுமதிக்கு 44% பரஸ்பர வரி விதித்து எதிர்வரும் 9ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. இந்த வரி விதிப்பால் அமெரிக்க சந்தையில் நுழையும் இலங்கை ஏற்றுமதிக்கு 44% வரி விதிக்கப்படுவதோடு நமது நாடு ஏற்றுமதி விலைக்கான போட்டித்தன்மையையும் இழக்கும். ரணசிங்க பிரேமதாசவின் 200 ஆடை தொழிற்சாலைகள் திட்டத்தின் கீழ் உற்பத்தி செய்யப்படும் ஆடைகளில் 40% அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. அன்று இந்த திட்டத்தை கிண்டல் செய்தவர்கள் கூட இன்று இந்த துறையின் மதிப்பை நன்கு உணர்ந்துள்ளனர். இந்த வரி விதிப்பால் ஏற்றுமதி தேவை குறையும். இதனால் தொழிற்சாலைகளின் உற்பத்தி குறைந்து வருமானம் குறையும்.
தொழிலாளர்கள் கூட தொழில் இல்லா நிலைக்கு வரலாம். இதனால் சில தரப்பினர் தமது வாழ்வாதாரத்தை கூட இழக்க நேரிடும். இதன் காரணமாக 3,50,000 நேரடி மற்றும் 1 மில்லியனுக்கும் அதிகமான மறைமுக தொழில்களில் ஈடுபடுவோரில் பெரும்பாலானவர்களின் வாழ்வாதாரம் ஆபத்தில் காணப்படுகின்றன. ஆடைத்துறையை தவிர ஏற்றுமதி தொடர்பான பிற தொழில்களுக்கும் இந்த வரி விதிக்கப்படுகிறது. இந்த விடயத்தில் அரசாங்கம் பெரும் தவறிழைத்துவிட்டது. இந்த வரிகள் தொடர்பில் பல மாதங்களுக்கு முன்னரே ஐக்கிய மக்கள் சக்தி எதிர்வு கூறி முன்னாயத்த நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவித்தது. இந்த விடயங்களை முன்வைத்து உரையாற்றும் போது ஆளும் தரப்பினர் எம்மை பார்த்து கேலி செய்தனர். எந்த நடவடிக்கையையும் எடுக்கவில்லை. தற்போது வரி விதிக்கப்பட்ட பின்னர் அரசாங்கம் பீதியடைந்து குழுக்களை நியமித்து வருகிறது. நாட்டை பின்னோக்கி கொண்டு சென்று மக்களை தூண்டிவிட்டு அரசியல் அதிகாரம் பெறுவது போன்ற கீழ்த்தரமான செயல்களில் ஐக்கிய மக்கள் சக்தி ஒருபோதும் ஈடுபடாது. இந்த வரி விதிப்பு நடைமுறைப்படுத்தப்படக்கூடாது என்றே ஐக்கிய மக்கள் சக்தி பிரார்த்திக்கின்றது. அரசாங்கம் இப்போது பீதியடைந்து வெவ்வேறு கதைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறது. அரசாங்கமானது செயலற்ற கொள்கையை பின்பற்ற விரைந்து செயல்பட வேண்டும். ஆணவம் காரணமாக ஐக்கிய மக்கள் சக்தியால் முன்வைக்கப்பட்ட யோசனைகளை கூட பரிசீலிக்காது நடந்து வருகின்றனர். இந்த வரிகளால் உற்பத்தி தொழில்கள் மூடப்பட்டால் ஒட்டுமொத்த பொருளாதாரமும் சரிந்துவிடும். 2028 கடனை கட்ட முடியாத நிலை ஏற்படும். இந்திய பிரதமர், இத்தாலி தூதுவர் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதுவர் ஆகியோருடன் கலந்துரையாடிய போது இலங்கை உற்பத்திகளுக்கு அதிக சந்தை வாய்ப்புகளை இலங்கைக்கு பெற்றுத் தருமாறு நான் கோரிக்கை விடுத்தேன். தன்னால் இயன்ற சிறந்த பங்களிப்பை இதற்கு வழங்கியுள்ளேன். අද කොටස් වෙනද පොලක් කඩා වැටෙනවා. යම් කාලයකට කොටස් அரசாங்கம் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அரசாங்கம் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இன்று முன்னிலையாகி வாக்குமூலம் வழங்கியமையை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்தார். මැතිවරණ කාල සීමාව වුණත් අපිට එන්න කිව්වම අපි ඇවිල්ලා සහයෝගය දෙනවා. හැබැයි ඉතින් ඔබ මෙරටේ ජනතාවට වෙච්ච පොරොන්දු තියෙනවා. මේ පොරොන්දු ඉෂ්ට කරන්න. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் சமீபத்தில் பிணையில் விடுவிக்கப்பட்ட டெய்சி ஆட்சி தொடர்பாக வாக்குமூலம் வழங்குவதற்காக அழைக்கப்பட்டிருந்தேன். சாதாரணமாக உள்ளே சென்றால் வெளியில் வருவது நிச்சயமற்றதாகும். தேர்தல் காலமாக இருப்பதால் இத்தகைய சம்பவங்கள் அதிக அளவில் இடம்பெறும். எது எவ்வாறாக இருப்பினும் மக்களுக்கு அரசாங்கம் வழங்கியுள்ள வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். நான் இந்த விடயத்தை அரசியல் பழிவாங்கலாக பார்க்கவில்லை. ஏனெனில் நாம் தூய்மையானவர்கள் என்பதை நிரூபிக்க உரிய தருணமாக இது அமைந்துள்ளது. ஏனெனில் யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டு வந்த என்னுடைய தந்தையான முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மீது குற்றச்சாட்டுக்களை சுமத்தியுள்ளனர். அந்த குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுபட ஏற்ற தருணமாக இதை கருதலாம். හැබැයි ඉතින් ඔබ මෙරටේ ජනතාවට වෙච්ච පොරොන්දු තියෙනවා. මේ පොරොන්දු ඉෂ්ට කරන්න. இந்தியாவிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என பிவித்துறை ஹேல உரிமைய தலைவர் உதய கம்மன் பிள்ளை தெரிவித்துள்ளார். இந்தியாவுடன் பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டு நாட்டை பேராபத்தான சூழ்நிலைக்கு அரசாங்கம் இட்டுச் சென்றுள்ளதாக பிவித்துறை ஹேல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன் பிள்ளை தெரிவித்துள்ளார். சர்வஜன அதிகாரம் கட்சியின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். ශ්‍රී ලංකාව ලෝක බල අරගලේ එක් කඳවුරකට එකතු වුණොත් ඒ හරහා ශ්‍රී ලංකාව විනාශයට நாட்டில் 2600 ஆண்டுகால வரலாற்றில் 21 தடவைகள் ஆக்கிரமிப்பு முயற்சிகள் இடம்பெற்றுள்ளன. அதில் 17 ஆக்கிரமிப்புகள் இந்தியாவிலிருந்து வந்தவையாகும். இந்நிலையில் நாம் இந்தியாவிடமே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆனால் அந்நாட்டுடன் பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டு பேராபத்தை எதிர்நோக்க வேண்டிய சூழ்நிலைக்கு அரசாங்கம் இட்டுச் சென்றுள்ளது. ஆசிய பிராந்தியத்தில் சீனாவின் வளர்ச்சியை பொறுத்துக் கொள்ள முடியாத இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் கூட்டாக வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றன. அதில் ஒரு கட்டமாகவே இலங்கையுடன் இந்தியா பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டுள்ளது. இந்தியாவை மகாபாரதம் என உருவாக்கி பாரிய தேசத்தை அமைப்பதே அந்நாட்டின் நோக்கமாக இருக்கிறது. அவ்வாறாயின் இந்தியாவின் ஒரு பகுதியாக இலங்கையை மாற்றுவதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இரகசிய ஒப்பந்தத்தினூடாக அனுமதி அளித்தாரா என நாம் கேட்க விரும்புகிறோம். நமது நாடு பொருளாதார ரீதியாக முன்னேற வேண்டுமானால் தனியொரு நாட்டின் அதிகாரத்தில் தங்கியிருக்கக்கூடாது. அவ்வாறாயின் பாரிய பின்விளைவுகளை எதிர்நோக்க வேண்டி ஏற்படும். පත්වෙන බව මේ තේරුම් ගන්න තරම් මේ නායකයන් බුද්ධිමත් වුණා, පරිණත වුණා, විචක්ෂණ වුණා. ශ්‍රී ලංකාව වෙනත් කිසිම නායකෙක් නොකළ අයුරින් ආරක්ෂක ගිවිසුමක් இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் வருகை வடக்கு கடற்தொழிலாளர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தி இருப்பதாக கடற்தொழில் கிராமிய அமைப்புகளின் சம்மேளன தலைவர் செல்லத்துறை நற்குணம் தெரிவித்துள்ளார்.
இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் வருகை வடக்கு கடற்தொழிலாளர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தி இருப்பதாகவும் பிரச்சினைகளுக்கு எந்தவித தீர்வையும் வழங்காது இலங்கை சிறைகளில் இருந்த இந்திய மீனவர்களை விடுவிப்பதாக அமைந்ததாகவும் கடற்தொழில் கிராமிய அமைப்புகளின் சம்மேளன தலைவர் செல்லத்துறை நற்குணம் தெரிவித்துள்ளார். இன்று யாழ்ப்பாணத்தில் ஊடக சந்திப்பை நடத்திய வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். நமது நாட்டுக்கு இந்தியாவின் பிரதமர் வந்திருந்தமையை நம்பகமாகவும் சந்தோஷமாகவும் வரவேற்றிருந்தோம். கடற்தொழிலாளர்களுக்கு இதன் பிறகாவது ஒரு நல்ல முடிவு ஏற்படும் என எதிர்பார்த்திருந்தோம். அதற்கு மாறாக எமது மனங்களை புண்படுத்தக்கூடிய வகையிலும் எமது வாழ்வாதாரத்தை மேலும் மோசமாக்கக்கூடிய வகையிலுமான நடவடிக்கைகள் தான் இங்கே நடந்திருப்பதாக நமக்கு தெரிகின்றது. அவர்களுடைய ஒப்பந்தங்கள் செயல்படுத்தப்பட்ட நேரங்களிலே எமது கடற்தொழிலாளர்களுக்கான செயல் திட்டங்கள் எதுவும் முன்வைக்கப்படவில்லை. வடபகுதி கடற்தொழிலாளர்களுக்கு மோடியினுடைய வரவு பெரியொரு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கின்றது. அவர் வந்ததன் நோக்கம் அத்துமீறி வந்த படகுகளையும் வந்தவர்களில் சிலரையும் எமது அரசாங்கம் கைது செய்திருந்தது. அவர்களை விடுவிக்கும் உள்நோக்கமாகத்தான் வந்ததாக நாம் கருதக்கூடிய மாதிரி இருக்கின்றது. மோடி அவர்கள் இலங்கையிலே வந்து தங்கின 2 நாட்களில் கூட அத்துமீறிய இந்திய இடுகைப்படகுகள் எங்களுடைய கரைக்கு அண்மையில் கிட்டத்தட்ட 250-300 மீட்டர் தொலைவில் வந்து எங்களுடைய தொழிலாளர்களுடைய வலைகள் அதுகளை எல்லாத்தையும் அறுத்து நாசம் பண்ணிப்பட்டு போயிருக்கிறார்கள். நாங்கள் வருவோம், என்ன செய்ய முடியும் என்றொரு எண்ணப்பாட்டிலே வந்திருக்கிறார்கள். மோடி அவர்கள் இங்கே இருந்து ராமேஸ்வரத்திலே சொல்லி இருக்கின்றார், நீங்கள் தொழிலுக்கு போங்கோ, சிறைப்பிடிப்பார்கள், ஆனால் நாங்கள் அதை திரும்பவும் மீட்டு விடுவோம், நீங்கள் நம்பி போகலாம் என்றொரு அவர்களுக்கு இன்னும் ஒரு மனதில் உற்சாகத்தையும் ஒரு பயம் இல்லாத ஒரு தன்மையையும் காட்டுற ஒரு நிலைப்பாடாகத்தான் இது இருக்கின்றது. தேசிய பாதுகாப்பு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய கடற்தொழில் மக்களாகிய நாங்களும் கடற்தொழில் அமைப்புகளும் இதை பற்றி சிந்திக்கிறோம். என்னவென்றால் எமது கடல் பரப்பு தேசிய பாதுகாப்பு என்ற வகையிலே அவர்களிடம் கையளிக்கப்படுகின்றதோ இல்லது அவர்கள் பூரணமாக இங்கே வந்து தங்களுடைய பாதுகாப்புக்கு எங்களுடைய கடலை பயன்படுத்தக்கூடியதான நிலைமை ஏற்படுமோ என்று சொல்லி நாங்கள் சந்தேகப்படக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. தேசிய பாதுகாப்பு நடவடிக்கை என்று சொல்லப்படுகின்ற இந்த விடயம் வெளிப்படைத்தன்மையோடு இருக்க வேண்டிய ஒரு செயல். இதனை மறைத்து வைத்திருப்பதில் எந்தவித அர்த்தமும் இல்லை. இதை பாராளுமன்றத்திலோ இல்லது வெளிப்படையாகவோ இந்த விடயத்தை மக்கள் அறியக்கூடிய வகையிலே வெளிப்படுத்த வேண்டும். எமது கடல் எல்லை பரப்பானது எமது கையிலிருந்து மீறுமாக இருந்தால் வடபகுதி கடற்தொழில் சமூகமாகிய நாங்கள் அனைவரும் ஒரு பாரிய ஒரு போராட்டத்தில் இறங்க வேண்டிய நிலை ஏற்படும் என்பதை எமது அரசாங்கத்துக்கும் இந்திய தரப்பினருக்கும் சொல்லி வைக்க விரும்புகின்றோம். கிளிநொச்சி பூநகரி பிரதேச சபைக்கான அஞ்சல் மூல வாக்குச்சீட்டுகள் இன்று கையளிக்கப்பட்டன. கிளிநொச்சி பூநகரி பிரதேச சபைக்கான அஞ்சல் மூல வாக்குச்சீட்டுகள் இன்று அஞ்சல் திணைக்களத்திடம் கையளிக்கப்பட்டுள்ளன. கிளிநொச்சி மாவட்டத்தில் ஏனைய கரைச்சி மற்றும் பச்சிலைப்பள்ளி பிரதேச சபைகள் குறித்து சட்ட சிக்கல் நிலவுகின்ற நிலையில் பூநகரி பிரதேச சபைக்கான அஞ்சல் மூல வாக்குச்சீட்டுகள் அஞ்சல் திணைக்களத்திடம் கையளிக்கப்பட்டன. அந்த வகையில் பூநகரி பிரதேச சபையில் அஞ்சல் மூலம் வாக்களிக்க 531 பேர் தகுதி பெற்றுள்ளனர். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் கடமைகளுக்காக தபால் ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த விடுமுறை நேற்றிலிருந்து மே மாதம் 7ஆம் தேதி வரை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக பிரதி தபால் மா அதிபர் பிரேமச்சந்திர ஹேரத் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடவடிக்கைகளுக்கான தபால் வாக்குப்பொதி தெரிவத்தாட்சி அதிகாரிகளால் இன்றிலிருந்து தபால் திணைக்களத்திற்கு ஒப்படைக்கப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்தியாவுடன் மேற்கொண்டுள்ள உடன்படிக்கையில் ஜனநாயக விரோதமான நடவடிக்கை உள்ளது என முன்னாள் அமைச்சர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்தியாவுடன் மேற்கொண்டுள்ள உடன்படிக்கை ஜனநாயக விரோதமாகும் என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். மட்டு ஊடக மையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். දෙවැනි කාරණය මේ නරේන්ද්‍ර මෝඩි අගමැතිතුමාගේ පක්ෂය වෙච්ච ಭಾರತೀಯ ජනතා පක්ෂය හා ශ්‍රී ලංකාවේ ජාතික ජනබලවේගය අතර ඇති කරගත්ත ගිවිසුමක් නෙවෙයි.
இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கைக்கான விஜயத்தை இட்டு மகிழ்ச்சி அடைகின்றோம். ஏனெனில் கடந்த அரசாங்கங்களின் ஆட்சி காலத்திலும் கூட இந்திய பிரதமர் நாட்டுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார். இத்தகைய பின்னணியில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் இந்தியாவுடன் 7 உடன்படிக்கைகளில் கைச்சாத்திட்டுள்ளது. ஆனால் அந்த உடன்படிக்கைகளில் உள்ளடக்கப்பட்டுள்ள விடயங்கள் தொடர்பிலேயே சிக்கல் நிலை எழுந்துள்ளது. 2023ஆம் ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் இந்திய விஜயத்தின் போது எதிர்காலத்தில் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் ஏற்படுத்திக் கொள்ளப்படவுள்ள தூரநோக்கு திட்டம் தொடர்பில் கலந்துரையாடியிருந்தார். அதில் வலுசக்தி பரிமாற்றம், டிஜிட்டல் பாதுகாப்பு உள்ளிட்ட பல விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருந்தன. ஆனால் அப்போது அதில் உள்ளடக்கப்பட்டிருந்த விடயங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலானோர் தேர்தல் பிரசார நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தனர். அதிலும் குறித்த விடயங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தமைக்காகவே அவர்களுக்கு அதிகளவு மக்கள் ஆணை கிடைக்கப்பெற்றது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேற்கொண்ட உடன்படிக்கை நாட்டை காட்டிக் கொடுக்கும் வகையிலானது என காண்பித்தனர். உடன்படிக்கைகளை நீக்குவோம் என கூறிக்கொண்டே ஆட்சிக்கு வந்தனர். இந்நிலையில் இத்தகைய உடன்படிக்கைகளில் கைச்சாத்திட்டுள்ளமை ஜனநாயக விரோதமான செயலாகும். මේ ගිවිසුම් වල අනාගත ප්‍රතිවිපාක බැලුවම මේවා ජනමත විචාරණයකට යටත් කළ යුතු දේවල්. ஹெக்கடுவ கடலில் மூழ்கிய வெளிநாட்டு பெண் ஒருவர் போலீசாரால் காப்பாற்றப்பட்டார். ஹெக்கடுவ கடலில் நேற்று மாலை நீராடச் சென்று நீரில் மூழ்கிய ரஷ்ய நாட்டு பெண் ஒருவர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. ஹெக்கடுவ பன்னம்குட கடற்கரையில் நீராடி கொண்டிருந்த வேளை குறித்த பெண் அலையில் சிக்கியதை அவதானித்து அப்பகுதியில் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்த உயிர்காக்கும் போலீஸ் பிரிவின் உத்தியோகத்தர்கள் உடனடியாக செயற்பட்டு அந்த பெண்ணை மீட்டு கரை சேர்த்தனர். ரஷ்யாவை சேர்ந்த 29 வயதான பெண் ஒருவரை இவ்வாறு காப்பாற்றப்பட்டுள்ளார். மத்திய வங்கியின் 2024 வருடாந்த பொருளாதார மீளாய்வு அறிக்கை ஜனாதிபதியிடம் இன்று கையளிக்கப்பட்டது. நாட்டின் மிக மோசமான பொருளாதார வீழ்ச்சிக்கு பின்னர் இலங்கையின் பொருளாதார மீழ்ச்சியில் நிலையான முன்னேற்றத்தை எடுத்துக்காட்டும் இலங்கை மத்திய வங்கியின் பிரதான வெளியீடான வருடாந்த பொருளாதார மீளாய்வு அறிக்கை 2024 ஜனாதிபதி மற்றும் நிதியமைச்சர் அனுரகுமார் திசாநாயக்கவிடம் கையளிக்கப்பட்டது. மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி பி நந்தலால் வீரசிங்கே இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதியிடம் அறிக்கையை உத்தியோகபூர்வமாக கையளித்தார். பேரண்ட பொருளாதார மேம்பாடுகள், நிதி கட்டமைப்பு ரீதியான நிபந்தனைகள், மத்திய வங்கி கொள்கை மீளாய்வு மற்றும் பேரண்ட பொருளாதார தொலைநோக்கு ஆகிய முக்கிய 4 அத்தியாயங்களை 2024 வருடாந்த பொருளாதார மீளாய்வு அறிக்கை கொண்டுள்ளது. இந்த மீளாய்வின்படி 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட கடுமையான பொருளாதார நெருக்கடிக்கு பிறகு 2024ஆம் ஆண்டில் குறிப்பிடத்தக்க மீழ்ச்சிக்கான அறிகுறிகளை காட்டியுள்ள இலங்கை பொருளாதாரம் சவால்களுக்கு மத்தியிலும் கடன் நெருக்கடியில் சிக்கியுள்ள ஏனைய பல நாடுகளை விட வேகமாக மீழ்ச்சிக்கான பாதையில் பிரவேசித்துள்ளது. இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள முக்கிய சாதகமான குறிகாட்டிகளில் பொருளாதார நடவடிக்கைகளை மேம்படுத்துதல், வாங்கும் சக்தியை ஓரளவு அல்லது முழுமையாக மீட்டெடுத்தல் மற்றும் நிச்சயமற்ற தன்மையை குறைத்தல் ஆகியவை அடங்கும். ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க, திரைசேரியின் செயலாளர் KMM ஸ்ரீவர்தன, மத்திய வங்கியின் சிரேஷ்ட பிரதி ஆளுநர் KMAN தவலகல, உதவி ஆளுநர் கலாநிதி C அமரசேகர, பொருளாதார ஆராய்ச்சி பணிப்பாளர் கலாநிதி S ஜெகஜீவன் மற்றும் மத்திய வங்கி பொருளாதார ஆராய்ச்சி தொடர்பான மேலதிக பணிப்பாளரான கலாநிதி LRC பத்பேரிய மற்றும் கலாநிதி VD விக்ரமராட்சி ஆகியோரும் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர். அமெரிக்காவின் வரி விதிப்பில் உள்ள பாரதூரத்தை அறியாமல் அரசாங்கம் செயல்படுகிறது என ஐக்கிய மக்கள் சக்தி குற்றம் சாட்டியுள்ளது. அமெரிக்காவின் வரி விதிப்பில் உள்ள பாரதூரத்தை அறியாமல் அரசாங்கம் செயல்படுவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் SM மரிக்கார் குற்றம் சுமத்தியுள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார். මේකේ බරපතලභාවය පිළිබඳව අවබෝධයක් නැතුවද මේ ඇමතිවරු හැසිරෙන්නේ කියන එක පිළිබඳව අපිට ගැටලුවක් තියෙනවා. මොකද இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அமெரிக்கா வரி விதிப்பை மேற்கொள்ளப் போகிறது என நாம் 2 மாதங்களுக்கு முன்னர் கூறியிருந்தோம். ஆனால் அரசாங்கம் அதனை பொருட்படுத்தவில்லை. அமெரிக்காவால் எம்மை ஒன்றும் செய்துவிட முடியாது என அமைச்சர் ஒருவர் குறிப்பிட்டிருந்தார். அவ்வாறாயின் அமெரிக்க வரி விதிப்பின் பாரதூரம் அரசாங்கத்துக்கு தெரியவில்லை. இந்தியா போன்ற நாடுகள் முன்னேற்பாடாக செயற்பட்டு வரியை குறைத்துக் கொண்டுள்ளன. இந்த விடயத்தில் அரசாங்கம் காத்திரமான திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். நமது நாடு ஒரு தீவு என்று தனித்திருக்க முயற்சிக்காமல் பொருளாதார ரீதியான தொடர்புகளை ஏற்படுத்த வேண்டும். கலந்துரையாடல்கள் ஊடாக சாதகமான பதிலை எதிர்பார்க்க முடியும் என நான் நினைக்கின்றேன். அரசாங்கத்தின் இந்த பிற்போக்கான செயற்பாடு தொடருமானால் GSP+ சலுகையையும் நாம் இழக்கும் நிலை உருவாகும். මේකේ බරපතලභාවය පිළිබඳව අවබෝධයක් නැතුවද මේ ඇමතිවරු හැසිරෙන්නේ කියන එක පිළිබඳව අපිට ගැටලුවක් තියෙනවා. මොකද முன்னுக்கு பின் முரணான கொள்கையை அரசாங்கம் பின்பற்றுவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ் ஏதிரிமான் தெரிவித்துள்ளார்.
தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்தியாவுடன் முன்னுக்கு பின் முரணான கொள்கையை பின்பற்றி வருவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதிரிமான தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். මේ සමාජය මේ ආණ්ඩුවෙන් ප්‍රශ්න කරන්නේ JVP අතීත ඉන්දියන් විරෝධය නෙවෙයි. නූතන NPP ඉන්දියන් විරෝධයයි NPP ආණ්ඩුවේ ඉන්දියානු ගණදනුව අතර සම්බන්ධය. ඒකයි අපි මේ ප්‍රශ්න කරන්නේ. இந்த அரசாங்கத்தின் அமைச்சரவை பேச்சாளர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் பற்றிய விடயத்தில் இந்தியாவை குற்றம் சாட்டினார். அந்த குற்றச்சாட்டை முன்வைத்தவர் பிரதமர் மோடியின் வருகையின் போது பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக நியமிக்கப்பட்டார். மக்கள் விடுதலை முன்னணியினர் இந்திய எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து நவீன தேசிய மக்கள் சக்தியினரும் இந்திய எதிர்ப்பு கொள்கையை பின்பற்றினர். இத்தகைய பின்னணியில் அவர்களின் இந்தியாவிற்கு இடையிலான கொடுக்கல் வாங்கல் பற்றிய கேள்வியே சமூகத்தின் மத்தியில் தற்போது எழுந்துள்ளது. நமது பிராந்தியம் தொடர்பில் இந்தியா கொண்டுள்ள கொள்கைகள் தொடர்பாக எங்களுக்கு எந்தவிதமான கருத்துக்களும் இல்லை. ஆனால் நம்முடைய அரசாங்கங்கள் இதை செய்ய முயற்சித்த போது தற்போதைய அரசாங்க தரப்பினர் வேறு கதைகளை கூறினர். இப்போது மாறுபட்ட விதத்தில் செயற்படுகின்றனர். இது இந்த அரசாங்கத்திற்கு அவமானமான விடயமாகும். මේ සමාජය මේ ආණ්ඩුවෙන් ප්‍රශ්න කරන්නේ JVP අතීත ඉන්දියන් විරෝධය නෙවෙයි. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுடன் தொடர்புடைய 801 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான 801 முறைப்பாடுகள் இதுவரையில் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கடந்த மாதம் 20ஆம் தேதி தொடக்கம் நேற்று வரையான காலப்பகுதியில் இந்த முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. அதற்கமைய இதுவரையில் 4 வன்முறை சம்பவங்களும் 755 சட்டமீறல்களும் 42 ஏனைய முறைப்பாடுகளும் பதிவாகியுள்ளன. கிளிநொச்சி மாவட்ட சாரதி பயிற்சி பாடசாலை நிர்வாகிகளுக்கு செயலமர்வு நடத்தப்பட்டுள்ளது. தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனத்தின் செயற்பாடுகள் தொடர்பில் கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்த சாரதி பயிற்சி பாடசாலை நிர்வாகிகளுக்கு செயலமர்வு நடத்தப்பட்டது. கிளிநொச்சி மாவட்ட செயலக மோட்டார் போக்குவரத்து திணைக்கள பரீட்சை மண்டபத்தில் இடம்பெற்ற செயலமர்வில் தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவன தலைவர் பங்கேற்று விளக்கமளித்தார். இந்த செயலமர்வில் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் க இளங்குமரன், மோட்டார் போக்குவரத்து திணைக்கள மாவட்ட பரிசோதகர், தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனத்தின் மாவட்ட உத்தியோகத்தர்கள், தேசிய மக்கள் சக்தியின் கிளிநொச்சி மாவட்ட அமைப்பாளர் மா மோகன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். யாழ்ப்பாணம் வலிகாமம் தெற்கு உடுவில் பிரதேச செயலகத்தில் சமுர்த்தி அபிமானி விற்பனை கண்காட்சி புத்தாண்டு விற்பனை சந்தை இன்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் வலிகாமம் தெற்கு உடுவில் பிரதேச செயலகம் சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்களம் இணைந்து நடாத்தும் சமுர்த்தி அபிமானி விற்பனை கண்காட்சியும் புத்தாண்டு விற்பனை சந்தையும் 2025 இன்று இடம்பெற்றது. வலிகாமம் தெற்கு உடுவில் பிரதேச செயலாளர் ப ஜெயகரன் தலைமையில் பிரதேச செயலக வளாகத்தில் சமுர்த்தி அபிமானி விற்பனை கண்காட்சி புத்தாண்டு விற்பனை சந்தை இடம்பெற்றது. நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்ட மாவட்ட சமுர்த்தி பணிப்பாளர் FC சத்திய சோதி சமுர்த்தி அபிமானி விற்பனை கண்காட்சியை திறந்து நிகழ்வை ஆரம்பித்து வைத்தார். நிகழ்வில் சுன்னாகம் இலங்கை வங்கி பிரதேச அபிவிருத்தி வங்கி பிரதிநிதிகள், தேசிய சேமிப்பு வங்கி பிரதிநிதிகள், தலைமை பீட சமுர்த்தி முகாமையாளர் மா கியூமன், கருத்திட்ட முகாமையாளர் வ கேதீஸ்வர சர்மா மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலக சிறு தொழில் முயற்சி அபிவிருத்தி பிரிவும் சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்களமும் இணைந்து நடாத்தும் சித்திரை புத்தாண்டு விற்பனை சந்தை பிரதேச செயலகம் முன்பாக இடம்பெற்றது. வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலக சமுர்த்தி தலைமையக முகாமையாளர் திரு போ சுரேஷ்குமார் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. நிகழ்வில் பிரதம விருந்தினராக வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலர் பு பிரபாகரமூர்த்தி கலந்து கொண்டு சிறப்பித்தார். சித்திரை புத்தாண்டு விற்பனை சந்தையை நாடாவட்டி அவர் ஆரம்பித்து வைத்தார். விற்பனை சந்தையில் வடமராட்சி கிழக்கு பிரதேச உள்ளூர் உற்பத்தியாளர்களின் உற்பத்திகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. மக்கள், சமூக ஆர்வலர்கள் உள்ளூர் உற்பத்தியாளர்களின் பொருட்களை உற்சாகத்துடன் கொள்வனவு செய்தனர். உள்ளூர் உற்பத்தியாளர்களின் உற்பத்தியை பார்வையிட வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலாளர் உள்ளூர் உற்பத்தியாளர்களின் தேவைகளை கேட்டறிந்ததுடன் அவர்களிடமிருந்து பொருட்களையும் கொள்வனவு செய்தார். இந்நிகழ்வில் பிரதேச செயலர், பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள், கிராம அலுவலர்கள், சமுர்த்தி சங்கம், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் மட்டக்களப்பு மண்முனை தென் எருவில் பெற்ற பிரதேச சபைக்கு போட்டியிடும் வேட்பாளர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டனர்.
இலங்கை தமிழரசுக் கட்சி சார்பில் மட்டக்களப்பு மண்முனை தென் எருவில் பெற்று பிரதேச சபைக்கு போட்டியிடும் வேட்பாளர்களின் அறிமுக கூட்டம் நேற்று மாலை இடம்பெற்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஞா ஸ்ரீநேசன், இ ஸ்ரீநாத் ஆகியோர் கலந்து கொண்டனர். தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் இதன்போது அறிமுகப்படுத்தப்பட்டனர். குடிசன மற்றும் வீட்டு வசதிகள் தொகை மதிப்பு 2024 அறிக்கை ஜனாதிபதியிடம் இன்று சமர்ப்பிக்கப்பட்டது. தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களத்தால் நடத்தப்பட்ட குடிசன மற்றும் வீட்டு வசதிகள் தொகை மதிப்பு 2024 அறிக்கை இன்று காலை ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிடம் கையளிக்கப்பட்டது. 2024 அக்டோபர் முதல் டிசம்பர் வரை சேகரிக்கப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் இந்த தொகை மதிப்பு முதற்கட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் குடிசன வளர்ச்சி மற்றும் மாவட்ட அடிப்படையிலான சனத்தொகை பரவலை பற்றி இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையின் அபிவிருத்தி செயல்முறைக்கான கொள்கைகள் மற்றும் திட்டங்களை வகுக்க அரசாங்கம் அல்லாத ஏனைய நிறுவனங்களுக்கு இந்த குடிசன கணக்கெடுப்பின் மூலம் சேகரிக்கப்படும் தகவல்கள் மிகவும் முக்கியமானவை. குடிசன தொகை மதிப்பு வரலாற்றில் முதன்முறையாக டேப்லெட் கணனிகள் மற்றும் கைபேசிகளை பயன்படுத்தி தரவு சேகரிப்பு மேற்கொள்ளப்பட்டது. நிதி மற்றும் திட்டமிடல் பிரதியமைச்சர் ஹர்ஷன சூரிய பெரும, ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க, நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தன, தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்கள பணிப்பாளர் நாயகம் TDGA சினவரத்ன உள்ளிட்டோர் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர். மருத்துவமனை கட்டமைப்பு டிஜிட்டல் மயமாக்கப்படும் என அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். நாட்டின் பொது மருத்துவமனை அமைப்பு நவீனமயமாக்கப்பட்டு டிஜிட்டல் மயமாக்கப்படும் என சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் மருத்துவமனை கட்டமைப்பினை டிஜிட்டல் மயமாக்கி குறுகிய காலத்தில் இந்த நாட்டு மக்களுக்கு தரமான வினைத்திறனான சேவைகளை வழங்குவதும், நோய்வாய்ப்பட்ட பொதுமக்களுக்கு மிக உயர்ந்த அளவிலான பராமரிப்பு மற்றும் வசதியான இடமாக மாற்றுவதே அரசாங்கத்தின் பிரதான நோக்கமாகும் எனவும் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள லேடி ரிஜ்வே குழந்தைகள் மருத்துவமனையில் சுகாதார தகவல் தொழில்நுட்ப அமைப்பை அதிகாரபூர்வமாக அறிமுகப்படுத்தும் நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். ஆட்சியமைத்து 6 மாதங்கள் கடந்தும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வழங்கிய உறுதிமொழிகள் நிறைவேற்றவில்லை என பிவிதுரை ஹெலோருமியே தெரிவித்துள்ளது. நாட்டை முறையாக வழிநடத்தி செல்லக்கூடிய ஆளுமை அரசாங்கத்திடம் கிடையாது என பிவிதுரை ஹெலோருமிய கட்சியின் தலைவர் உதயகமன்பல தெரிவித்துள்ளார். ஹோமாஹம பகுதியில் இடம்பெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். வர்த்தமான ஜனாதிபதி அனுர திசாநாயக்க மதித்துமா அமெரிக்கா இலங்கை பொருட்கள் இறக்குமதிக்கு 44% வரி விதித்துள்ளது. இவ்வாறு வரி விதிக்கப் போவதாக கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் தகவல் வெளியாகியிருந்தது. இந்தியா, சீனா போன்ற நாடுகள் மாற்றுத் திட்டங்கள் குறித்து செயற்பட ஆரம்பித்தன. ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எதிர்க்கட்சிகளை விமர்சித்துக் கொண்டிருந்தது. இப்போது என்ன செய்வதென்று அரசாங்கத்துக்கு தெரியவில்லை. நாட்டு மக்கள் கடந்த காலங்களில் ஓர் ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்ற நோக்கத்தில் உணர்வு பூர்வமாக எண்ணி வாக்களித்தார்கள். ஆனால் அவர்களால் நாட்டை வழிநடத்த முடியுமா என சிந்திக்கவில்லை. இப்போது தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைத்து 6 மாதங்கள் கடந்துள்ள நிலையில் எந்த உறுதிமொழிகளும் நிறைவேற்றப்படவில்லை. பெட்ரோலை 150 ரூபாவுக்கு தர முடியும் என்றார்கள். பொருட்கள் சேவைகளின் வரியை குறைப்பதாக கூறினார்கள். ஆனால் அவை எதுவும் இடம்பெறவில்லை. ඊයේ තමයි ජනතා විමුක්ති පෙරමුණේ ඉතිහාසෙම පුස්සක් කියලා වෙන කවුරුවත් නෙවෙයි ජවිපේ නායකයාම රිදී පදක්කමක් විභූෂණ නමින් රිදී පදක්කමක් මෝදි මහත්තයාට පළඳලා ජාතියටම කිව්වා. நாடாளுமன்ற உறுப்பினர் சாமரசம்பத் திசாநாயக்க மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் சாமரசம்பத் திசாநாயக்கவை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு பதுளை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதற்கமைய சாமரசம்பத் திசாநாயக்கவை எதிர்வரும் 21ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு பதுளை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இன்று பதுளை நீதவான் நீதிமன்றில் இடம்பெற்ற வழக்கு விசாரணையின் போது விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது. பசு ஒன்று 3 கன்றுகளை ஈன்ற அரிய நிகழ்வு யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றுள்ளது. பசு ஒன்று 3 கன்றுகளை ஈன்ற அரிய நிகழ்வு யாழ்ப்பாணம் வடமராட்சியில் இடம்பெற்றுள்ளது. உடுப்பட்டி இலக்கணாவத்தை பகுதி விவசாயி ஒருவர் விலங்கு வேளாண்மையில் ஈடுபட்டு வருகின்றார். இந்த விவசாயியின் பசு நேற்று முன்தினம் 3 கன்றுகளை ஈன்றுள்ளது. 2 நாம்பன் மற்றும் 1 பசுக்கன்று கிடைத்துள்ள நிலையில் மகிழ்ச்சி வெளியிட்ட விவசாயி 3 கன்றுகளும் ஆரோக்கியமாக இருப்பதாக குறிப்பிட்டார்.
கிளிநொச்சியில் நீர்ப்பாசன திணைக்கள உத்தியோகத்தர்கள் இன்று கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிளிநொச்சி மேற்கு பிரிவு நீர்ப்பாசன திணைக்கள உத்தியோகத்தர்கள் நீர்ப்பாசன திணைக்கள நுழைவாயிலை மூடி கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிளிநொச்சி மேற்கு பிரிவு நீர்ப்பாசன திணைக்களத்தில் பணியாற்றிய உத்தியோகத்தர் ஒருவர் அண்மையில் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துக் கொண்டார். அவருடைய உயிரிழப்பிற்கு காரணம் குறித்த பிரிவின் பொறியியலாளர் என சில சமூக வலைத்தளங்களில் இணையதளங்களிலும் செய்திகள் வெளியாகியிருந்தன. இந்நிலையில் குறித்த விடயத்தை கண்டித்து உத்தியோகத்தர்கள் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சமூக ஊடகங்களில் பரவும் செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை எனவும் திணைக்களத்தை அவமதிக்கும் செயல் எனவும் தெரிவித்து உத்தியோகத்தர்கள் நுழைவாயிலை மூடி கவனஈர்ப்பில் ஈடுபட்டனர். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழான கைதுகளை நியாயப்படுத்த முடியாது என தேசிய மக்கள் சக்தியின் காத்தான்குடி பிரதேச பொதுமக்கள் தொடர்புகளுக்கான அமைப்பாளர் பிர்தௌஸ் நலிமி தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழான கைதுகளை நியாயப்படுத்த முடியாது எனவும் அச்சட்டத்தின் கீழான கைதுகள் ஏமாற்றம் அளிப்பதாகவும் தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு காத்தான்குடி பிரதேச பொதுமக்கள் தொடர்புகளுக்கான அமைப்பாளர் பிர்தௌஸ் நலிமி தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்த கடிதத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் என குரல் கொடுத்த ஒரு தரப்பாக தற்போதைய ஆளும் தரப்பான தேசிய மக்கள் சக்தி முன்னணியில் இருந்தது. ஆனால் தங்களது கைகளுக்கு அதிகாரம் கிடைத்த பின்னரும் அதனை தொடர்வதற்கானது தன்னை போன்றவர்களை பெரிதும் ஏமாற்றத்திற்கு உள்ளாக்கியுள்ளதாகவும் இப்பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் இடம்பெறுகின்ற கைதுகளை தான் வன்மையாக கண்டிப்பதாகவும் கூறிய அவர் தான் ஆதரித்த ஒரு கட்சி என்பதற்காக தேசிய மக்கள் சக்தி விடுகின்ற தவறுகளை அல்லது வாக்குறுதி மீறல்களை நியாயப்படுத்த முடியாது, அது அறம்சார் அரசியலாகவும் அமையாது என குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியில் வெற்றிடம் ஏற்பட்டுள்ளது. கோசலனுமன் ஜெயவீரவின் மறைவையடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியில் வெற்றிடம் ஏற்பட்டிருப்பதாக நாடாளுமன்ற தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தொடர்பாளர் திணைக்களத்தால் ஊடகங்களுக்கு இன்று விடுக்கப்பட்ட அறிக்கையில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்திய கேகாலை தேர்தல் தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கோசலனுவன் ஜெயவீரவின் மறைவையடுத்து அரசியலமைப்பின் 66 உறுப்புரிமையின் ஏற்பாடுகளுக்கு அமைய 2025 ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி முதல் 10வது நாடாளுமன்றத்தில் உறுப்பினர் ஒருவருக்கான வெற்றிடம் ஏற்பட்டிருப்பதாக நாடாளுமன்றத்தின் பதில் செயலாளர் நாயகம் சமிந்த குலரத்ன தேர்தல் ஆணைக்குழுவிற்கு அறிவித்துள்ளார். 1988ஆம் ஆண்டின் 35ஆம் இலக்க நாடாளுமன்ற தேர்தல் சிறப்பு ஏற்பாடுகள் சட்டத்தினால் திருத்தப்பட்டவாறான 1981ஆம் ஆண்டின் 1ஆம் இலக்க நாடாளுமன்ற தேர்தல்கள் சட்டத்தின் 64 பிரிவுக்கு அமைய இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் கேகாலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கோசலனுவன் ஜெயவீரவின் திடீர் மறைவு பேர் அதிர்ச்சி அளிக்கின்றது என கடற்தொழில், நீரியல் மற்றும் கடல்வளங்கள் அமைச்சர் இ சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். இன்று ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்த அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டார். ஒரு துடிப்புள்ள இளம் தலைவரின் மரணம் மனதை சுக்குநூறாக்குகின்றது. ஒரு செழிப்பான நாட்டுக்காக துடிப்புடன் செயல்பட்டார். எம்முடன் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வார். சிறந்த தூரநோக்கு திட்டங்கள் அவரிடம் இருந்தன. கேகாலை மாவட்டத்தில் வாழும் எமது மலையக சொந்தங்களின் பிரச்சனைகள் தொடர்பில் அடிக்கடி என்னுடன் கலந்துரையாடுவார். பிரச்சனைகளை எனது கவனத்திற்கு கொண்டு வருவார். இப்படியான உன்னதமான தோழரின் மறைவு பேரிழப்பாகும் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை சமுத்திரவியல் பல்கலைக்கழகத்தின் செயற்பாடுகள் தொடர்பில் தெளிவூட்டும் வேலை திட்டம் மட்டக்களப்பில் முன்னெடுக்கப்படுகின்றது. இலங்கை சமுத்திரவியல் பல்கலைக்கழகம் தொடர்பாகவும் அதன் மட்டக்களப்பு பிராந்திய நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கற்கை நெறிகள் தொடர்பாகவும் விழிப்பூட்டும் வேலை திட்டம் இலங்கை சமுத்திரவியல் பல்கலைக்கழகத்தின் மட்டக்களப்பு பிராந்திய நிலையத்தினால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. மாவட்டத்தின் 14 பிரதேச செயலகங்களில் முன்னெடுக்கப்படும் இத்திட்டத்தின் கீழ் காத்தான்குடி பிரதேச செயலக உத்தியோகத்தர்களுக்கு இன்று தெளிவூட்டல்கள் வழங்கப்பட்டன. சமுத்திரவியல் பல்கலைக்கழகத்தின் மட்டக்களப்பு பிராந்திய நிலைய உதவி பணிப்பாளர் அருள் சிவம் கற்கையினர்கள் தொடர்பில் விளக்கம் அளித்தார். காத்தான்குடி பிரதேச செயலாளர் நிகாரா மௌஜித் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் காத்தான்குடி பிரதேச செயலக உதவி பிரதேச செயலாளர் சில்மியா, உதவி உத்தியோகத்தர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கொழும்பு வடக்கு குற்ற விசாரணை பிரிவினரின் விசேட சுற்றிவளைப்பில் போதைப்பொருள் மீட்கப்பட்டுள்ளது. கொழும்பு வடக்கு குற்ற விசாரணை பிரிவின்
நடவடிக்கையில் நேற்றிரவு முகாத்துவாரம் பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட 20 வட்ட சுற்றி வளைப்புகளில் 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது மொத்தமாக 16 கிராம் 20 மில்லி கிராம் ஹெரோயின் போதைப்பொருள் மீட்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த சுற்றி வளைப்புகளின் போது 23 மற்றும் 28 வயதுகளை உடைய மட்டக்குழி மற்றும் அழுத்மாவத்தை பகுதிகளை சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். தொடர்வது வர்த்தக வாணிப செய்திகள். அதிநவீன சர்வதேச தரத்திலான வீட்டு தளபாடங்களை விற்பனை செய்யும் எவ்லே சர்வதேச நிறுவனத்தின் கிழக்கு மாகாணத்திற்கான 2வது காட்சி அறை மட்டக்களப்பு காத்தான்குடியில் இன்று திறந்து வைக்கப்பட்டது. அதிநவீன சர்வதேச தரத்திலான வீட்டு தளபாடங்கள் விற்பனை செய்யும் எவ்லே சர்வதேச நிறுவனத்தின் கிழக்கு மாகாணத்திற்கான 2வது காட்சி அறை மட்டக்களப்பு காத்தான்குடியில் திறந்து வைக்கப்பட்டது. ஜெர்மன் நாட்டை தலைமையகமாக கொண்டு இயங்கும் எவ்லே நிறுவனமானது இலங்கையில் சர்வதேச தரத்திலான வீட்டு தளபாடங்களை வாடிக்கையாளர்களுக்கு வழங்கி வருகின்றது. கிழக்கு மாகாணத்திற்கான 1வது கிளையை கல்முனையில் திறந்து அதன் வெற்றிகரமான செயற்பாட்டின் காரணமாக சேவையை விஸ்தரிக்கும் நோக்குடன் காத்தான்குடியில் காட்சியறையுடன் கூடிய 2வது கிளையை ஸ்தாபிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எவ்லே நிறுவனத்தின் இலங்கை மற்றும் மாலத்தீவு நாட்டுக்கான தலைமை அதிகாரி பவன் சிங் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு காத்தான்குடியில் அமைக்கப்பட்ட புதிய கிளையை திறந்து வைத்தார். திறப்பு விழா நிகழ்வில் எவ்லே நிறுவனத்தின் காத்தான்குடி கிளைக்கான பணிப்பாளர் அக்பர் முகமது மற்றும் அவரது குடும்பத்தவர்கள் எல்லை நிறுவன அதிகாரிகள் உத்தியோகத்தர்கள் என பலர் கலந்து கொண்டனர். We are delighted to have our second exclusive Hefle showroom in partnership with our partner Ultra. This is our second showroom in the Eastern Province, which is exclusive. Hefle does a complete range of solutions for residential apartments, hotels, institutions like education, healthcare, airports. We have the solutions from entry to exit, right from architectural hardware, glass fittings, acoustic partitions, automatic doors, shower fittings, kitchen and wardrobe. So this is the specialty what we have, and I take this moment to congratulate Mr. Unais, the founder and the owner of Ultra. Mr. Unais has been a fantastic partner for the last 4 years. We have grown together in Eastern Province and I wish him all the very best. கிழக்கு மாகாணத்தில் 2வது ஷோரூமை ஹேஃப்லே ஜெர்மன் தொழில்நுட்பத்துடன் சேர்ந்து காத்தாங்குடி மண்ணில் நாங்கள் திறந்து வைப்பது பெருமகிழ்ச்சி அடைகிறோம். மேலதிகமான தேவைகளை நாங்கள் அல்ட்ரா இன்டீரியர் சொல்யூஷன் ஊடாக நாங்கள் எங்கள் மட்டக்களப்பு கிழக்கு மாகாண வாழ் மக்களுக்கு நாங்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம். ஹெஃப்லே ஒரு ஜெர்மன் கம்பெனி. நாங்கள் ஸ்ரீலங்காவுக்கு வந்த முதல்ல கலம்போ கேண்டி அந்த ஏரியாவில் மட்டும்தான் எங்களோட ஷோரூம் ஸ்ப்ரெட்டாகவே இருந்தது. ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு கூட வந்து 2021 கல்முனை ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸில் அல்ட்ரா டைலோடு சேர்ந்து நாங்கள் எங்களோட ஃபஸ்ட் ஷோரூம் கல்முனையில் திறந்து அந்த ஷோரூம் மிக சக்ஸஸ் ஆகிடுது. அதில் ஒரு எக்ஸ்பேன்ஷனாக தான் நாங்கள் 2ஆம் ஷோரூம் காத்தான்குடியில் திறக்கப்பட்டது. எங்களோட இந்த 2ஆம் ஷோரூம் நாங்கள் முதல் ஷோரூமை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணி ஒரு அப்பார்ட்மெண்ட் ஸ்டூடியோ சிஸ்டத்துக்கு தான் நாங்கள் திறக்கப்பட்டிருக்குது. எங்களோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோவில் ஹெஃப்லேயில் மெயின் ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோவில் நாங்கள் ஆர்கிடெக்சரல் ஹார்ட்வேர்லேருந்து கிச்சன் ஃபிட்டிங்ஸ், வார்ட்ரோப் ஃபிட்டிங்ஸ், லைட்டிங் சொல்யூஷன் அநேகமான இன்டீரியர் சொல்யூஷன் ஃபுல்லாக தரப்படும். உதாரணம், நாங்கள் ஒரு வீட்டொண்டுக்கு முன்னுக்கோட வார்த்தை டோலாக்ஸ்லேருந்து அப்படியே கிச்சனுக்கு வந்தலாக்கே கிச்சன்லேருந்து எல்லா ஸ்பேஸ் சேவிங் மெக்கானிசம்ஸ் அதில் டோல் யூனிட் ஆகிக்கக்கூடும், ஸ்மால் வயர் பாஸ்கட்ஸ், லிஃப்ட் அப் சிஸ்டம், அப்ளையன்சஸ், ஹுட், ஹாப், மைக்ரோவேவ், அவன், டிஷ்வாஷர், வாஷிங் மெஷின்ஸ், இந்த ரேஞ்ச் ஃபுல்லாகவே நாங்கள் கவர் பண்ணியிருக்கு. அது காணாமல் நாங்கள் ஸ்லைடிங் சொல்யூஷன் எல்லாம் இருக்குது. ஸ்லைடிங் ஃபோல்டிங் சொல்யூஷன், ஸ்ட்ரெயிட் ஸ்லைடிங் சொல்யூஷன்ஸ், கிளாஸ் ஸ்லைடிங் சொல்யூஷன்ஸ், இது இல்லாமல் இன்னவங்களுக்கு கிளாஸ் ஃபிட்டிங்ஸ், இந்த ஃபுல் ரேஞ்சும் நாங்கள் ஒரு இன்டீரியர் சொல்யூஷனாக தர முடியும். மருந்தக வலையமைப்பின் 64வது கிளை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இலங்கை மருந்தக கூட்டுத்தாபனத்தின் மருந்தக வலையமைப்பின் 64வது கிளை கிரிவத்கொட நகரில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது.
மக்களுக்கு மலிவு மற்றும் நியாயமான விலையில் தரமான மருந்துகளை வழங்குவதை நோக்கமாக கொண்டு மாநில மருந்தக கூட்டுத்தாபனத்தின் கிரிபத்கொடை கிளை அண்மையில் மருந்தக கூட்டுத்தாபனத்தின் தலைவர் மனுத்சியால் திறந்து வைக்கப்பட்டது. இது அரச மருந்தக கூட்டுத்தாபனத்தின் 64வது புதிய கிளையாகும். மேலும் இந்த மருந்தகத்தை இலக்கம் 163 கண்டி வீதி கிரிபத்கொடை என்ற முகவரியில் நிறுவ நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிசவின் சிந்தனையின் அடிப்படையில் மக்களின் தேவைக்கேற்ப நாடு முழுவதும் அரச மருந்தக கிளைகளை நிறுவுவதற்கான சிறப்பு திட்டத்திற்கு இணங்க இந்த மருந்தகம் நிறுவப்பட்டது. இந்த மருந்தக கிளை அனுபவம் வாய்ந்த மருந்தாளுநர்களின் சேவைகளின் கீழ் நியாயமான விலையில் உயர்தரத்தில் தரமான மருந்துகளை பொதுமக்கள் பெற்றுக்கொள்வதற்கு உதவுகிறது. மூத்த குடிமக்கள், கர்ப்பிணி தாய்மார்கள், 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு 5% சிறப்பு தள்ளுபடியுடன் மருந்துகள் வழங்கப்பட உள்ளமையும் இதன் சிறப்பம்சமாகும். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம். அனுசரணை வழங்கியோர் இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக்.